இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பேக் யார்டுக்கு தாங்க. சரி கொஞ்சம் செடிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக சீட்ஸ்லாம் போட்டு சின்ன கப்பில், பாட்லன்னு சொல்லிட்டு அதை க்ரோ பண்ண வச்சோம். இப்போ அது நல்லாவே க்ரோ ஆகிடுச்சு. இப்போ அதை சாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி, கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து அது கரெக்டான ஸ்பேஸிங்கில் வச்சு இப்போ அது சாயிலுக்கு தான் மாற்றிட்டுருக்கோம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட எஃபர்ட் மட்டும் கிடையாதுங்க. ஃபுல் ஃபேமிலியோட எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் பேக் யார்டு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஒருத்தங்க சீட் போட்டு க்ரோ பண்ணுறது, ஒருத்தங்க வாட்டர் பண்ணுறது, அண்ட் ஒருத்தங்க வந்து அந்த கிராஸ்லாம் லெவல் பண்ணி மூவ் பண்ணி அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஒர்க் மாற்றி மாற்றி இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஒர்க் எடுத்து அவங்க இன்ட்ரெஸ்டோட தான் செய்கிறோம். உண்மையாகவே சொல்லணும்னா பேக் யார்டு ஒர்க் வந்து உண்மையாகவே ஜாலியாகவே இருக்குங்க பண்ணுறதுக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.